நான் விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் அவர்கள். இவர் பேரை கேட்ட உடனே எல்லோருக்கும் ஞாபகம் வரும் ஒரே வார்த்தை பிரம்மாண்டம். தமிழ் திரையுலகில் பிரம்மாண்டம் என்ற வார்த்தையை ஆணித்தரமாக எல்லோருக்கும் பதிவு செய்தவர் சங்கர் அவர்கள். ஏன்னா அவருடைய முதல் படமே மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட படம். இன்றைய காலகட்டத்திலே எடுக்கப்பட்ட படங்களை விட அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் முதல் படமே. அப்படி இவர் ஆரம்பத்தில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான படங்களை தரக்கூடிய மிக பிரம்மாண்ட இயக்குனராகவே பெயரை பதிவு செய்திருந்தார். இவர் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முத்துலட்சுமி சண்முகம் தம்பதிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலே மகனாக பிறந்தார். இவர் சினிமா துறைக்கு வந்ததே நடிக்கணுங்கிற ஆர்வத்துல தான் வந்தார். இவர் ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் உள்ள நுழைஞ்சாரு. உள்ள நுழைஞ்சு இந்த வசந்தராகம், சீதை போன்ற படங்கள் எல்லாம் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சாரு. அந்த நேரத்துல S.A. சந்திரசேகரன் கிட்ட அவருடைய உதவியாளராக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர்கிட்ட உதவியாளராக சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சிருக்கும் போது பவித்திரன் அப்படிங்கிறவரோட நட்பு கிடைச்சது. அந்த இயக்குனரோட சேர்ந்து KT குஞ்சுமன் தயாரித்த ஒரு படத்தை இவர் கோ டைரக்டரா சேர்ந்து பணிபுரிய ஆரம்பிச்சார். அதன் பிறகு KT குஞ்சுமன் எல்லாருக்கும் சூரியன் என்கிற படத்திலையும் இவர் இணை இயக்குனராக பணிபுரிந்தார். அதன் பிறகுதான் இவர் இயக்குனராவது வாய்ப்பு கிடைச்சது. அதே KT குஞ்சுமன் அவர்களே இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது ஜென்டில்மேன் அப்படிங்கிற டைட்டில் வச்சு அவர் படம் முதல் படம் இயக்குறாரு. அதுக்கான பொருட்செலவுலாம் கொடுக்குறாரு, பெரிய பட்ஜெட். கதாநாயகனா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிட்ட போய் பேசுறாங்க. அவரு ஆனா அதுக்கு ஆரம்பத்துல ஒத்துக்கல. சங்கர் அவர்களின் விடாமுயற்சியின் காரணமாக அர்ஜுன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த படத்துல நடிச்சாரு. அது நடிச்சதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனுக்கே அந்த படம் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. சங்கரோட முதல் படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமும் பண்றோம், படம் வெற்றியடையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பண்றாரு. ஆனால் ஜென்டில்மேன் படத்துக்கு முன்னால் இருந்த நிலை அர்ஜுன் அவர்களுக்கு மிக சிறப்பாக மாறியது இந்த ஜென்டில்மேன் படத்திற்கு தான். அப்படி தன்னுடைய முதல் படத்தை மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக எடுத்து அதை பெரிய வெற்றி படமாக உருவாக்கியவர் தான் சங்கர். பிறகு அதே நிறுவனத்திற்கே காதலன் என்ற ஒரு படத்தை அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அது ஒரு காதல் படம். இவருடைய படங்கள் அனைத்துமே சமூக பிரச்சனைகளை எடுத்து சொல்வதாக, அந்த சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்வதாக இப்படி இவரு அதை விட்டு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு உலகநாயகன் கமலஹாசன் வச்சு ஒரு படம், அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இவருக்கு எஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாங்க. அதன் மூலயமாக முதல்வன் அப்படிங்கிற படத்தை எடுக்க ஆரம்பிச்சார். முதல் இவர் தயாரிச்ச படம் முதல்வன். அந்த படத்துல திருப்பினும் ஆக்ஷன் அர்ஜுனியை வச்சு நடிக்க வச்சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இதற்கு முன்னால பாய்ஸ் ஒரு காதல் படம் எடுத்தார். அந்த படத்திற்கு இவருக்கு எதிர்மறையான பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர் இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுப்பதா என்றெல்லாம் பலரும் அவரை பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு இவர் தன்னுடைய பாணியான சமூகத்தின் பிரச்சனைகளை சொல்வதும் அதை தீர்த்துவதற்கான வழிமுறைகளை சொல்வதுமே தன்னுடைய படமாக அமையும் முடிவெடுத்தார். அதன்படியாக அதுக்கு அடுத்தபடியாக அந்நியன் அப்படிங்கிற ஒரு படத்தை விக்ரம் வச்சு 3 விதமான உணர்ச்சிகளை காட்டக்கூடிய மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரமாக விக்ரம் கொடுத்தாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விக்ரமுக்கு ஐடின்னு ஒரு படம் வச்சு விக்ரம். அதுக்கப்புறம் ரஜினிகாந்தோட சேர்ந்து படம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஐஸ்வர்யா ராய் கதாநாயகி கமலஹாசனுக்காக உருவாக்கப்பட்ட கதை எந்திரன். அந்த எந்திரன் படத்துக்கு முன்னதாகவே ஏவிஎம் பட நிறுவனத்துக்காக சங்கரும் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து சிவாஜி என்ற படத்தை உருவாக்கினார். அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஏவிஎம் நிறுவனத்திலேயே மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படமாக அது அமைந்தது. அதன் பிறகு சங்கர் அவர்கள் எந்திரன் படத்தை எடுத்தார், எந்திரன் புள்ளியிருக்கும் படத்தை எடுத்தார். இவர் இந்த நடிகர்களுக்கு மட்டும் ஒரு திருப்பு முனையை கொடுக்கவில்லை, பிரசாந்த் அவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு படத்தை கொடுத்து அவருக்கும் ஒரு திருப்பு முனையை உருவாக்கினார். அந்த படம் தான் ஜீஸ். அந்த படத்துல பிரசாந்த் டபுள் ஆக்ஷனா காட்டுவாரு. 2 பேரையுமே ஒற்றுமையாக காட்டுவதாக மிக சிறப்பான முறையில தொழில்நுட்பத்தை உருவாக்கி மக்கள் மத்தியிலே ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கி இருப்பார் சங்கர்.
அந்த படத்துல ஜீன்ஸ்ல பிரசாந்த் அண்ணன் தம்பியா காமிச்சிட்டு 2 பேரும் ஒன்னாவே வருவாங்க, ஒன்னாவே போவாங்க. அவங்களுடைய அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, எப்படி ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு தத்ரூபமா காட்ட முடியும் டபுள் ஆக்ஷனா அப்படிங்கிற அமைப்பு மிக சிறப்பான முறையில் பண்ணியிருப்பாரு. அதுல அவர் பண்ணதோட எஃபெக்ட் தான் பிரசாந்த் அவர்கள் மீண்டும் டபுள் ஆக்ஷனாக அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் வச்சு சிறப்பா செய்யணும்னு பொன்னர் சங்கர் ஒரு படத்துல பண்ணாங்க. இப்படி தொழில்நுட்பத்தை திரைத்துறையிலே மிகவும் சிறப்பான முறையிலே உருவாக்கி காட்டியது மட்டுமல்லாமல், ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்றால் அந்த படத்திற்கு எந்த அளவிற்கு காட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், அதற்கு எந்த அளவுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை நுணுக்கமாக தெரிந்து வைத்திருப்பவர் சங்கர் அவர்கள். அவர்கிட்ட பணிபுரிஞ்சாக்க அந்த படத்துல வேலை செஞ்ச அத்தனை பேருமே, அவருடைய படங்கள்ல வேலை செய்யக்கூடிய அனைவருமே அவர்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளும் அளவுக்கு சிறப்பான ஒரு சம்பளத்துக்கு தான் வேலை செய்யும். ஏன்னா அவருடைய கணிப்பு, படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் திரைத்துறையிலே அவருடைய படத்திலே வேலை செய்யும் அனைவரும் திருப்திகரமாக வேலை செய்யும், சந்தோஷமாக வேலை செய்யும். அப்பொழுதுதான் அந்த படம் தன் உழைப்பிற்கும் மேலாக வெற்றியை கொடுக்கும் என்பதை ஆணித்தரமாக நம்புபவர் சங்கர் அவர்கள். அவர் சினிமாவில் மட்டும் இந்த குற்றங்களை காட்டுறாருன்னு நினைக்காதீங்க. நிஜ வாழ்க்கையிலையும் அவர் சட்டத்துக்கு உட்பட்டே வாழ்கின்றார், போக்குவரத்து சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கின்றார். அதற்கான சாட்சியங்கள் நிறைய உண்டு. சங்கர் அவர்கள் இன்றைய காலகட்டம் வரையிலும் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 மகள்கள், ஒரு மகன். 2வது மகள் தான் அதிதி. அவர்களும் சினிமா துறையில் நடிகையாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது சங்கர் அவர்கள் இந்தியன் 2 என்ற படத்தை கமலஹாசனை வைத்து எடுத்து வெளியிட்டார்கள். அந்த படமும் மிக சிறப்பாக கொடுக்க முடிந்தது. அது 3ஆம் பாகமும் வரவேற்கிறது. அவரிடம் உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டதுக்கு, ஜேம்ஸ் பாண்ட் படம் போல் உங்களுக்கு காட்ட வேண்டும், அதே போல் சரித்திர கதை ஒன்று எடுக்க வேண்டும், அதே போல் ஒரு பக்தி படம் மிக சிறப்பானதாக அமைய ஒரு படமாக கொடுக்க வேண்டும் என்பது, இந்த 3 விதமான படங்களை உருவாக்கி தர வேண்டும் என்பது அவர்கள் லட்சியங்களில் ஒன்றாக இங்கு இருப்பதாக பேட்டி. அந்த பிரம்மாண்ட சிந்தனை உள்ள திரு சங்கர் அவர்கள் பிறந்த இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதியை பிரம்மாண்ட தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.